படிக்கிற பையனோட செகண்ட் பார்ட்டை எடுக்கும் டைரக்டருக்கும் படத்துல நடிக்கும் அசால்ட்டான ஹீரோவுக்கும் அடிக்கடி முட்டிக்குதா. காரணம், அசால்ட் தன்னை சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு டைமுக்கு ஷூட்டிங் வராதது மட்டும் இல்ல, நைட் பார்ட்டின்னு சொல்லி சீக்கிரமே எஸ்கேப் ஆக டென்ஷனான டைரக்டர் இவரை தூக்கிடுங்கன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருக்காராம் ப்ரொடியூசர். விஷாலோட நயன்தாரா சேர்ந்து நடிச்சு 2008 ரிலீஸ் ஆன படம் சத்யம். ஃப்ளாப்னா ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப்பு. இந்த நிலையில இப்போ துப்பறிவாளன், இரும்புத்திரை, சண்டைக்கோழியின் 2ஆம் பாகம்னு 3 படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வரார் விஷால். விஷாலிடம் மீண்டும் நயன்தாராவோட நடிக்க முயற்சி பண்ணிடுறீங்களாமேன்னு கேட்டா, எங்கே இருந்துங்க இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கிளப்புறீங்கன்னு கேட்கிறாரு விஷால். இறுதிச் சுற்று படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு நடிகர் மாதவன் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. இப்ப மாதவன் டைரக்டர் சர்க்குணம் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. முழுக்க முழுக்க காடுகள்ல எடுக்கப்பட இருக்கிற இந்த படத்துல மாதவன் காட்டுவாசியா நடிக்க இருக்கிறாராம். தனுஷ் வெற்றிமாறன் காம்பினேஷன்ல உருவான வடசென்னை படத்தோட ஷூட்டிங்கை இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணும் வகையில வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படம் பண்ண இருக்காரா. மார்ச்ல தொடங்கி ஒரே ஷெட்யூலா மொத்த படத்தையும் முடிக்க இருக்கான் யூனிட். வயசு 30 கடந்தும் படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு நயன்தாரா. இதுல இப்போ ஸ்டோரி சொல்ல வரும் டைரக்டர் கிட்ட 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொல்றாராம் நயன்தாரா. அதுல கண்டிஷன் நம்பர் 1, நோ லிப் டு லிப் கிஸ்ஸிங் சீன்ஸ். கண்டிஷன் நம்பர் 2, குளியல் சீன்ஸ்ல நடிக்க மாட்டேன். அண்ட் கண்டிஷன் நம்பர் 3, தொடை கவர்ச்சியை காண்பிக்க மாட்டேன் என்பதுதான். நயன்தாராவோட இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் அவரோட காதல் இயக்குனர் தான் என்கிறது சினிமா வட்டாரம். பாகுபலி படத்தின் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த டைரக்டர் எஸ் ராஜமௌலி. இவர் பாகுபலி படத்தின் செகண்ட் ஹாஃப்ல பிஸியா இருந்து வந்த நிலையில இப்ப படத்தோட ஷூட்டிங்கை லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்கும் அவர் ரீசண்டா தனக்கு என்னைக்காவது ஒரு நாள் மகாபாரதத்தை திரைப்படமாக உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது என தெரிவிக்க, ராஜமௌலியோட அடுத்த படம் மகாபாரதமாகத்தான் இருக்கும் என்கிறது அவருடைய நெருங்கிய வட்டாரம்.